நீங்க படம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். அந்த முத்து வந்து அந்த படிக்கட்டு பரோட்டா கடையோட படிக்கட்டு இறங்கி போறதோட டு பி கண்டினியூட் அப்படின்னு முடிக்கலாம் தான் எங்களுடைய ஸ்க்ரீன் பிளே இருந்தது. அதுக்கு மேலே நாங்கள் யாருமே எதுவுமே எழுதல. சாரும் எனக்கு சீன்ஸ் கொடுக்கல. நானும் என்னுடைய ஸ்க்ரீன் பிளே டயலாக் வெர்ஷன்ல அவ்வளோதான், என்னை விட்டுருங்க, எனக்கு இது வேண்டாம், நினைச்சேன்னா அவங்களால நான் போட்டு தள்ள முடியும், பட் எனக்கு வேண்டாம், நீங்களும் வேற ஏதாவது வேலை பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து இறங்கி போறோட படம் முடியும். பட் படம் பார்த்துட்டு ஒரு டீம், ஜெயமோகன் சார் உட்பட எல்லாருமே வந்து இது, ஏன்னா அப்போ இந்த விக்ரமுடைய பாதிப்புல எல்லாருமே இருந்தோம், ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி ஒரு ஜோன்ல இருந்தோம் எல்லாருமே. ஸோ ஒரு கேங்ஸ்டரா இவன் 5 வருஷம் கழிச்சு போய் ஒரு இடத்துல இருந்திருந்தானா அவனுடைய லைஃப் எப்படி இருக்கும்ன்றது ஒரு ஸ்னிப்பெட்ஸ் மாதிரி, ஒரு எபிலாக் மாதிரி காமிக்கலாமா அப்படின்னு பேசணும். அந்த ஒரு டெம்டேஷன்ல உள்ள போய் மறுபடியும் ஒரு ஸ்கெடியூல் போட்டு போய் ஒரு 3 days ஷூட் பண்ணி வந்த போர்ஷன் தான் அது. ஆக்சுவலா இங்கேயே முடிச்சிருக்க வேண்டிய படம் இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. அதை வந்து கொஞ்சம் மேபி நினைச்ச அளவுக்கு எடுக்க முடியல. அண்ட் அது கொஞ்சம் ரஷ்டா இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பிளஸ் ஆடியன்ஸ் கம்ப்ளீட்டா அதை எதிர்பார்க்கல. அதுக்குள்ள அவங்க இறங்குறதுக்கு மறுபடியும் ஒரு புது படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னு எனக்கு தோணுச்சு.